உலகத்தில் இருக்க மனுஷங்க அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ம் இந்த வானத்து பூமியை உண்டாக்குன ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்வார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு தந்தீங்க, ம் துணி இல்லாமல் இருந்தேன் எனக்கு துணி தந்தீங்க, தாகத்தினால இருந்தேன் தாகமாக இருந்தேன் எனக்கு குடிக்க தண்ணி தந்தீங்க, ம் காவலில் இருந்தேன் என்னை கேட்க ஆளே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்னை யாருமே கேட்க வரல, அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ எனக்கு இதெல்லாம் என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ம் அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்போ ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்கிறார், இந்த சிறியவருக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கு செஞ்சீங்க. இப்போ ஆண்டவருக்கு நம்ம செய்கிற காரியம் அது இங்கே மட்டும் இல்லை, இந்த பூமியோடு அழிஞ்சு போகிற காரியம் இல்லை, ம் பரலோகத்தில் இவங்களுக்கு அவர் மேன்மையான ஒரு இடம் இருக்குது. அவங்க மரணத்துக்கு பிறகு அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கும்போது அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் முன்னாலேயும் ம் நம்மளை வந்து சொல்லுவாராம், இது என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாராம். தூதர்கள் இருப்பாங்க, பிதா இருப்பார், ஏசப்பா சொல்லுவார், இது என் பிள்ளை அப்படின்னு. என்ன ஒரே ஒரு காரணம், இந்த மாதிரிப்பட்ட 7 ஜனங்களை அவங்க விசாரித்ததுனால தான் அந்த மேன்மையான இடம் அவங்களுக்கு கிடச்சிது.